இரும்பு காந்தம். காந்தத்தில் விட்டு இரும்புகளை எடுத்தோம்னா இதை கடையில் கிடைக்கிறது வந்து இரும்பு தூள் கிடைக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றது கலந்துருக்கும். அப்புறம் வந்து காந்தத்தை வச்சு ஒட்டி எடுக்கிற இரும்பு தூள் மட்டும்தான் நம்ம மருத்துவத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி காந்த தூச்சி எடுத்தாலே நமக்கு மீதி ஒரு கழிவு விடுங்க. ஸோ இப்படி காமிச்சா காமிச்சா அதை வாரி ஒட்டிக்கு சின்ன குழந்தைய விளையாண்ட மாதிரி. இதையும் நம்ம எலுமிச்சம்பழ சாறில் இது கழிவு இருக்கும், மண் இருக்கும், துரு இருக்கும், டஸ்ட் இருக்கும், வேஸ்டேஜ் இருக்கும், நாள்பட்டதாக இருக்கும், ஒன்று கலந்து இருக்கும். இதை பியூரிஃபிகேஷன் சுத்தம் பண்ணுறது கண்ணாடி மாதிரி இருக்கிறது. நம்ம என்ன பண்ணலாம், இதையும் பழச்சாறு. சித்தர் பெருமக்கள் காமன் ஒன்று கொண்டு வந்தார், பொதுவான விதிமுறை. அந்த பொதுவான விதிமுறையில் அவங்க சொன்ன பழச்சாறுங்கிறது எலுமிச்சை சாறு முக்கியமானது. எந்த உலகம் சுத்தியா பழச்சாறு, இந்த பாசம் சுத்தியா பழச்சாறு. அதுக்கடுத்து என்ன இருக்கு, சுண்ணாம்பு தண்ணி, சுண்ண நீரும்பாங்க. இப்போ அரைக்கிறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ சுத்திகரிக்கோ இது ரெண்டு தான் ஆசானங்கள் சுண்ணாம்பு போகணும். உலோகங்கள் எலுமிச்சம்பழமும் முக்கியமாக கண்டுபிடிச்சாங்க. சித்தர் மருத்துவத்தில் மட்டும்தான் என்ன சத்து உடம்புல பத்திரியோ அதுவே மருந்தாக கொடுப்பாங்க. காப்பர் பத்தியா காப்பரே உலோகம், இரும்பு பத்தியா இரும்பே வரும், காந்தம் பத்தியா காந்தமே கொடுப்பான், தங்கம் பத்தியா தங்கமே கொடுப்பான், வெள்ளி பத்தியா வெள்ளியே கொடுப்பான். காரணம் மனித உடம்பு 36 உலோகங்களின் கலவை. இந்த கலவை எந்த உலோகம் உடம்புல குறையுதோ அதை சார்ந்த நோய் வந்து. இன்னைக்கு மூலிகைகளை கொண்டு மருத்துவம் பார்க்கணும். மூலிகை வந்து ஒரு 10% வேலை செய்யணும்னா பெருமருந்து 100% வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா பேச்சு பண்ணக்கூடாதுன்னு கழிவுகளும் நச்சுத்தன்மையும் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடு பண்ணுவாங்க. இது ஊற வச்சுதான் ஒன்று இருக்காது. கிடைக்கிற மூலப்பொருள் தப்பாக கிடைக்கும். அது நம்ம தான் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய. காந்தத்துல தனி இருப்பை பிரிச்சு எடுத்துட்டு பழச்சாறு ஊற்றி 3 கிராம் பழச்சாறு ஊற்றணும். நல்ல மிதக்க சும்மா கஞ்சி தரமா கொஞ்சம் ஊற்றக்கூடாது. மிதக்கு 3 கிராம் விட்டு அரைப்படி சாருக்கு மேலே ஊற்றி அப்புறம் கஞ்சத்தில் அரைக்க போடணும். அரைக்கணும்னா அது ஆளுக்கு பூரா இந்த சித்தி சாறு உப்பு, இந்த எலுமிச்சம்பழத்தில் உப்பு வந்து கலர் உடனே மாறிச்சு வருங்க. பூரா பிரிக்கும். ஒரு குறைஞ்சி இதுவும் 1 ஜாமம் கண்டிப்பாக அரைச்சாங்க. 3 மணி நேரம் அரைச்சி ஊற்றி நீரும்ப உள்ள அழுக்கு கசடு துரு உப்பு இதெல்லாம் நீக்கும். இது மாதிரி 3 முறை ஒரு எலுமிச்சம்பழ சாறுக்கு இது வந்து அரைச்சிக்கணும். 3 முறை சுத்திகரி பண்ணால் வந்து அப்படியே பல 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 பலன்னு வெள்ளி மாதிரி இருக்கும். இரும்பு தான் வெள்ளி மாதிரி இருக்கும். காந்தம் இது வந்து கட்டிக்கிட்டே இருக்கும். இந்த காந்தத்தை பொடிப்பொடியாக வச்சு அதுக்கப்புறம் பழச்சாற்றால் எலுமிச்சம்பழச்சாற்றால் கண்டிப்பாக 1 ஜாம நேரம் அரைச்சி கழுவி எடுத்தால் காந்தம் சுத்தி. இதுக்கப்புறம் அயத்தையும் காந்தையும் சேர்ந்து நம்ம செஞ்சுட்டு பண்ணலாம். அயத்தை மட்டும் தனியாக செஞ்சுட்டு பண்ணலாம். இந்த பயிற்சி நம்ம வந்து அயமும் காந்தம் செய்து அயம் காந்தம் செய்யணும். காந்தம் ரெடி பழச்சாறு. பிரணவஜி ஐயா சொல்கிற மாதிரி இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கிறது அயகாந்த செந்தூரம். கேட்கறதுக்கே ரொம்ப புதுசாக இருக்குல்ல. அயகாந்தம்
அயம் அப்படின்னா இரும்பு அப்படின்னு அர்த்தம், காந்தம் அப்படின்னா மேக்னட் அப்படின்னு அர்த்தம். இந்த இரண்டையும் மருந்து அப்படின்ற கோணத்தில் நம்மளால சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் இந்த இரண்டையுமே நேரடியாக மருந்தா மாற்றி இதை மக்களுக்கு அரும்பிணி தீர்க்கும் ஒரு காயகல்ப மருந்தாகவே இதை பிரணவஜி ஐயா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் இந்த அயத்தையும் காந்தத்தையும் எப்படி சுத்தி பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம். இரண்டையுமே எலுமிச்சை சாறு மூழ்கிற அளவு ஊற்றி கிட்டத்தட்ட 3 ஜாமம் நேரம் தொடர்ந்து அரைத்து இதை நன்றாக கழுவி இந்த 2 மூலப்பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து இவர்களுடைய பாரம்பரியம் சொல்லிக் கொடுத்த முறைப்படி சத்ரு முத்ரு சூத்திரம் என்ற முறையில் இதற்கான சத்ரு முத்ரு பாசானங்களை சேர்த்து இதனோடு பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய மூலிகை சாறுகளையும் உடன் சேர்த்து கிட்டத்தட்ட 1 ஜாமம் நேரம் அரைத்து மேலும் மூலிகை சேர்த்து மீண்டும் ஒரு 2 ஜாமம் நேரம் அரைத்து சராசரியாக 3-4 ஜாம நேரம், அதாவது 9-12 மணி நேரம் தொடர்ந்து இந்த மருந்து கலவைகளை அரைத்து கொண்டே இருக்காங்க. இப்படி அரைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் இந்த மருந்து ஒரு சரியான கூழ் பதத்திற்கு வருது. இந்த கூழ் பதத்திற்கு வந்தவுடன் இதை ஒரு கண்ணாடி போன்ற அமைப்புல சிறு சிறு வில்லைகளாக தட்டுறாங்க. இந்த சிறு சிறு வில்லைகள் அத்தனையுமே ஒரே அளவில் தட்டப்பட்டு இதை நல்லபடியா வெயில்ல வச்சு காய வைக்கிறாங்க. காய்ந்ததுக்கு அப்புறம் இந்த கூழ் போன்று இருக்கக்கூடிய இந்த வில்லைகள் நல்ல கெட்டியா எப்படி ஒரு காயின்ஸ் இருக்குமோ அந்த பதத்திற்கு வந்துடுது. வந்ததற்கு பிறகு இதை மிக நிதானமாக ஒவ்வொரு வில்லைகளையும் பொறுமையாக கலெக்ட் பண்ணி இந்த வில்லைகளிலிருந்து ஒரு சிறு துகள்கள் கூட வெளியேறாம இது அத்தனையுமே ஒரு வலை போன்ற அமைப்புல வரிசையா அடுக்கி வைக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னா இந்த அரைத்த கூழ் போன்ற வில்லைகளை காய வைத்து எடுத்திருக்கிறத புடத்திற்கு கொண்டு போறதுக்காக வரிசையா வில்லைகளை வலையில் அடுக்கி வைத்து இதை அடுத்த கட்ட நகர்வுகளா புடத்திற்கு கொண்டு போறாங்க. புடம் அப்படின்னா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பெரிய குழிக்குள்ள பசுமாட்டு எருவு அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டினுடைய சாணத்தில் செய்யக்கூடிய எருவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வரிசையாக அடுக்கி அதற்குள் மருந்தை வைத்து மேலும் எருவை வைத்து இதை நெருப்பு வைத்து இந்த நெருப்பின் உஷ்ணத்தினால் அந்த மருந்து வெந்துடும். ஆனால் அயகாந்த செந்தூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உயரிய மருந்திற்கு இவர்கள் வெறும் 30 எருவே தேர்ந்தெடுத்திருக்காங்க. சித்தர்களுடைய வழக்கப்படியே இந்த அயகாந்த செந்தூரத்திற்கு கிட்டத்தட்ட 1000 எருக்களாவது தேவைப்படும். ஆனால் வெறும் 30 எருவை அடுக்கி அதில் வரிசையாக சூடங்களை வைத்து அந்த சூடத்தை இவர்களுடைய பாரம்பரியம் சொல்லி கொடுத்த முறைப்படி பூஜை உச்சாடனம் செய்து மந்திர பிரயோகம் பண்ணி சூடத்தை ஏற்றி நல்லபடியாக இந்த மருந்து நிறைவு பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த படத்தை செய்கிறாங்க. இந்த அயகாந்த செந்தூரம் பல வியாதிகளுக்கு அரும்பிணி தீர்க்கும் அருமருந்தாக பயன்பட்டு வருது. இந்த அயகாந்த செந்தூரத்தை பயன்படுத்தி இரத்த சோகை, இரத்தமின்மை, ஆண்மை பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படும் மாதவிலக்கு பிரச்சனை, உடல்ல எலும்பு தேய்மானம், எலும்புகள் வலுவிழந்து போகிறது, வயதின்மை காரணமாக பார்வை குறைபாடு, தேக வலிமையின்மை, இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமருந்தா பயன்பட்டு வருது. இந்த அயகாந்த செந்தூரத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அரைத்து இதை செந்தூர பக்குவத்துக்கு கொண்டு வந்து இதை பதனம் பண்ணி மக்களுக்கு கொடுத்து மக்கள் வாழ்வையும் உயிரையும் பல வருடங்களா பிரணவஜி ஐயா காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்காரு. நன்றி.